Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 215வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்றைய வாசிப்பு, மிகுந்த செல்வத்தை விட நற்பெயர் உயர்ந்தது என்றும், ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பதே உண்மையான ஞானம் என்றும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அடுத்த தலைமுறையை நீதியின் வழியில் வளர்க்கவும், தேவையுள்ளவர்களிடம் இரக்கம் காட்டவும், தீமையின் பாதையை விட்டு விலகி நேர்மையுடனும் உண்மையுடனும் வாழவும் நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம். தேவன் தாழ்மையுள்ள, கீழ்ப்படிதலுள்ள, அவருடைய போதனையை ஏற்றுக்கொள்ள தயாரான இதயங்களை விரும்புகிறார். அவருடைய வார்த்தையின் இந்த பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்ளும் நாம், அவருடைய சத்தியம் நமது தீர்மானங்களை வழிநடத்தவும், விசுவாசத்தை பலப்படுத்தவும், நாம் செய்கிற எல்லாவற்றிலும் அவருடைய அன்பை வெளிப்படுத்தவும் அனுமதிப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய தயாரான திறந்த இதயங்களோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். Welcome to day 215 of the Bible Challenge. Today's reading reminds us that a good name is more valuable than great riches. And true wisdom is found in fearing the Lord and walking in His ways. We are encouraged to train the next generation in righteousness. Show kindness to those in need. Avoid the path of evil. And live with honesty and integrity. God desires hearts that are humble, obedient, and willing to receive His instruction. As we continue this journey through His word, let us allow His truth to guide our choices, strengthen our faith, and help us reflect His love in everything we do. Let us begin today with open hearts, ready to hear and obey His voice. நீதிமொழிகள் அதிகாரம் 22. Proverbs chapter 22. வசனம் 1. திரளான ஐசுவரியத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். Verse 1. A good name is rather to be chosen than great riches, and loving favor rather than silver and gold. வசனம் 2. ஐசுவரியவானும் தரித்திரனும் ஒருவரையொருவர் சந்திக்கிறார்கள், அவர்கள் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். Verse 2. The rich and poor meet together, the Lord is the maker of them all. வசனம் 3. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். Verse 3. A prudent man foreseeth the evil, and hideth himself, but the simple pass on, and are punished. வசனம் 4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐசுவரியமும் மகிமையும் ஜீவனுமாம். Verse 4. By humility and the fear of the Lord are riches and honor and life. வசனம் 5. மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு, தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். Verse 5. Thorns and snares are in the way of the froward. He that doth keep his soul shall be far from them. வசனம் 6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர்வயதிலும் அதை விடாதிருப்பான். Verse 6. Train up a child in the way he should go, and when he is old, he will not depart from it. வசனம் 7. ஐசுவரியவான் தரித்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. Verse 7. The rich ruleth over the poor, and the borrower is servant to the lender. வசனம் 8. அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மிலாறு ஒழியும். Verse 8. He that soweth iniquity shall reap vanity, and the rod of his anger shall fail. வசனம் 9. கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். Verse 9. He that hath a bountiful eye shall be blessed, for he giveth of his bread to the poor. வசனம் 10. பரியாசக்காரனை துரத்திவிடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒழியும். Verse 10.
Cast out the scorner, and contention shall go out. Yea, strife and reproach shall cease. வசனம் 11. சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். Verse 11. He that loveth pureness of heart, for the grace of his lips the king, shall be his friend. வசனம் 12. கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். Verse 12. The eyes of the Lord preserve knowledge, and he overthroweth the words of the transgressor. வசனம் 13. வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான். Verse 13. The slothful man saith, There is a lion without, I shall be slain in the streets. வசனம் 14. பரஸ்திரீகளின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான். Verse 14. The mouth of strange women is a deep pit, he that is abhorred of the Lord shall fall therein. வசனம் 15. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். Verse 15. Foolishness is bound in the heart of a child, but the rod of correction shall drive it far from him. வசனம் 16. தனக்கு அதிகம் உண்டாக தரித்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சலுண்டாகவே ஐசுவரியவானுக்கு கொடுப்பான். Verse 16. He that oppresseth the poor to increase his riches, and he that giveth to the rich, shall surely come to want. வசனம் 17. உன் செவியைச் சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. Verse 17. Bow down thine ear, and hear the words of the wise, and apply thine heart unto my knowledge. வசனம் 18. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாயிருக்கும். Verse 18. For it is a pleasant thing if thou keep them within thee, they shall withal be fitted in thy lips. வசனம் 19. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். Verse 19. That thy trust may be in the Lord, I have made known to thee this day, even to thee. வசனம் 20. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாகச் சொல்லும்படிக்கும். Verse 20. Have not I written to thee excellent things in counsels and knowledge? வசனம் 21. ஆலோசனையையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? Verse 21. That I might make thee know the certainty of the words of truth, that thou mightest answer the words of truth to them that send unto thee. வசனம் 22. ஏழையாயிருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே. Verse 22. Rob not the poor, because he is poor, neither oppress the afflicted in the gate. வசனம் 23. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். Verse 23. For the Lord will plead their cause, and spoil the soul of those that spoil them. வசனம் 24. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. Verse 24. Make no friendship with an angry man, and with a furious man thou shalt not go. வசனம் 25. அப்படிச் செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். Verse 25. Lest thou learn his ways, and get a snare to thy soul. வசனம் 26. கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. Verse 26. Be not thou one of them that strike hands, or of them that are sureties for debts. வசனம் 27.
செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாதிருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. Verse 27. If thou hast nothing to pay, why should he take away thy bed from under thee? வசனம் 28. உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. Verse 28. Remove not the ancient landmark, which thy fathers have set. வசனம் 29. தன் வேலையில் ஜாக்கிரதையாயிருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். Verse 29. Sayest thou a man diligent in his business? He shall stand before kings. He shall not stand before mean men. நீதிமொழிகள் அதிகாரம் 23. Proverbs chapter 23. வசனம் 1. நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப் பார். Verse 1. When thou sittest to eat with a ruler, consider diligently what is before thee. வசனம் 2. நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. Verse 2. And put a knife to thy throat, if thou be a man given to appetite. வசனம் 3. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ளப்பூஜனமாமே. Verse 3. Be not desirous of his dainties, for they are deceitful meat. வசனம் 4. ஐசுவரியவானாக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுயபுத்தியைச் சாராதே. Verse 4. Labor not to be rich, cease from thine own wisdom. வசனம் 5. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன்? அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். Verse 5. Wilt thou set thine eyes upon that which is not? For riches certainly make themselves wings. They fly away as an eagle toward heaven. வசனம் 6. வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. Verse 6. Eat thou not the bread of him that hath an evil eye, neither desire thou his dainty meats. வசனம் 7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. Verse 7. For as he thinketh in his heart, so is he. Eat and drink, saith he to thee, but his heart is not with thee. வசனம் 8. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். Verse 8. The morsel which thou hast eaten shalt thou vomit up, and lose thy sweet words. வசனம் 9. மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். Verse 9. Speak not in the ears of a fool, for he will despise the wisdom of thy words. வசனம் 10. பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. Verse 10. Remove not the old landmark, and enter not into the fields of the fatherless. வசனம் 11. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். Verse 11. For their Redeemer is mighty, he shall plead their cause with thee. வசனம் 12. உன் இருதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. Verse 12. Apply thine heart unto instruction, and thine ears to the words of knowledge. வசனம் 13. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். Verse 13. Withhold not correction from the child, for if thou beatest him with the rod, he shall not die. வசனம் 14. நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. Verse 14. Thou shalt beat him with the rod, and shalt deliver his soul from hell. வசனம் 15. என் மகனே,
உன் இருதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். Verse 15. My son, if thine heart be wise, my heart shall rejoice, even mine. வசனம் 16. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். Verse 16. Yea, my reins shall rejoice, when thy lips speak right things. வசனம் 17. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. Verse 17. Let not thine heart envy sinners, but be thou in the fear of the Lord all the day long. வசனம் 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Verse 18. For surely there is an end, and thine expectation shall not be cut off. வசனம் 19. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. Verse 19. Hear thou, my son, and be wise, and guide thine heart in the way. வசனம் 20. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. Verse 20. Be not among winebibbers, among riotous eaters of flesh. வசனம் 21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். Verse 21. For the drunkard and the glutton shall come to poverty, and drowsiness shall clothe a man with rags. வசனம் 22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு, உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. Verse 22. Hearken unto thy father that begat thee, and despise not thy mother when she is old. வசனம் 23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. Verse 23. Buy the truth, and sell it not, also wisdom, and instruction, and understanding. வசனம் 24. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான், ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். Verse 24. The father of the righteous shall greatly rejoice, and he that begetteth a wise child shall have joy of him. வசனம் 25. உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள், உன்னை பெற்றவள் மகிழுவாள். Verse 25. Thy father and thy mother shall be glad, and she that bare thee shall rejoice. வசனம் 26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. Verse 26. My son, give me thine heart, and let thine eyes observe my ways. வசனம் 27. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. Verse 27. For a whore is a deep ditch, and a strange woman is a narrow pit. வசனம் 28. அவள் கொள்ளைக்காரனைப் போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். Verse 28. She also leeth in wait as for a prey, and increaseth the transgressors among men. வசனம் 29. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தங்கலங்கின கண்கள். Verse 29. Who hath woe, who hath sorrow, who hath contentions, who hath babbling, who hath wounds without cause, who hath redness of eyes. வசனம் 30. மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கித் தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. Verse 30. They that tarry long at the wine, they that go to seek mixed wine. வசனம் 31. மதுபானம் இரத்தவருணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். Verse 31. Look not thou upon the wine when it is red, when it giveth his color in the cup, when it moveth itself aright. வசனம் 32. முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும்.
Verse 32. At the last it bitteth like a serpent, and stingeth like an adder. வசனம் 33. உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். Verse 33. Thine eyes shall behold strange women, and thine heart shall utter perverse things. வசனம் 34. நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும், பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். Verse 34. Yea, thou shalt be as he that leeth down in the midst of the sea, or as he that leeth upon the top of a mast. வசனம் 35. என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். Verse 35. They have stricken me, shalt thou say, and I was not sick. They have beaten me, and I felt it not. When shall I awake? I will seek it yet again. நீதிமொழிகள் அதிகாரம் 24. Proverbs chapter 24. வசனம் 1. பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோடே இருக்கவும் விரும்பாதே. Verse 1. Be not thou envious against evil men, neither desire to be with them. வசனம் 2. அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும், அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும். Verse 2. For their heart studieth destruction, and their lips talk of mischief. வசனம் 3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். Verse 3. Through wisdom is an house builded, and by understanding it is established. வசனம் 4. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். Verse 4. And by knowledge shall the chambers be filled with all precious and pleasant riches. வசனம் 5. ஞானமுள்ளவன் பெலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். Verse 5. A wise man is strong, yea, a man of knowledge increaseth strength. வசனம் 6. நலியோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயங்கிடைக்கும். Verse 6. For by wise counsel thou shalt make thy war, and in multitude of counselors there is safety. வசனம் 7. மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும், அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். Verse 7. Wisdom is too high for a fool, he openeth not his mouth in the gate. வசனம் 8. தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எண்ணப்படுவான். Verse 8. He that devisates to do evil shall be called a mischievous person. வசனம் 9. தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். Verse 9. The thought of foolishness is sin, and the scorner is an abomination to men. வசனம் 10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பெலன் குறுகினது. Verse 10. If thou faint in the day of adversity, thy strength is small. வசனம் 11. மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. Verse 11. If thou forbear to deliver them that are drawn unto death, and those that are ready to be slain. வசனம் 12. அதை அறியோம் என்பாயாகில், இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைக்குத்தக்கதாக பலனளியாரோ. Verse 12. If thou sayest, Behold, we knew it not, doth not he that pondereth the heart consider it, and he that keepeth thy soul, doth not he know it, and shall not he render to every man according to his works? வசனம் 13. என் மகனே, தேனைச் சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். Verse 13. My son, eat thou honey, because it is good, and the honeycomb, which is
sweet to thy taste. வசனம் 14. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. Verse 14. So shall the knowledge of wisdom be unto thy soul, when thou hast found it, then there shall be a reward, and thy expectation shall not be cut off. வசனம் 15. துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே. அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. Verse 15. Lay not wait, O wicked man, against the dwelling of the righteous. Spoil not his resting place. வசனம் 16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். Verse 16. For a just man falleth 7 times, and riseth up again, but the wicked shall fall into mischief. வசனம் 17. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களிகூராதிருப்பதாக. Verse 17. Rejoice not when thine enemy falleth, and let not thine heart be glad when he stumbleth. வசனம் 18. கர்த்தர் அதை காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பாயிருக்கும். அப்பொழுது அவனிடத்தினின்று அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார். Verse 18. Lest the Lord see it, and it displease him, and he turn away his wrath from him. வசனம் 19. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே. Verse 19. Fret not thyself because of evil men, neither be thou envious at the wicked. வசனம் 20. துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை, துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போகும். Verse 20. For there shall be no reward to the evil man, the candle of the wicked shall be put out. வசனம் 21. என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. Verse 21. My son, fear thou the Lord and the king, and meddle not with them that are given to change. வசனம் 22. சடிதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும், அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அறிந்தவன் யார்? Verse 22. For their calamity shall rise suddenly, and who knoweth the ruin of them both? வசனம் 23. பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவெனில், நியாயத்திலே முகதாட்சிணியம் நல்லதல்ல. Verse 23. These things also belong to the wise. It is not good to have respect of persons in judgment. வசனம் 24. துன்மார்க்கனை பார்த்து நீதிமானாயிருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், பிரஜைகள் அவனை வெறுப்பார்கள். Verse 24. He that saith unto the wicked, Thou art righteous, him shall the people curse. Nations shall abhor him. வசனம் 25. அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியமுண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். Verse 25. But to them that rebuke him shall be delight, and a good blessing shall come upon them. வசனம் 26. செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். Verse 26. Every man shall kiss his lips that giveth a right answer. வசனம் 27. வெளியில் உன் வேலையை எத்தனப்படுத்தி, வயலில் அதை ஒழுங்காக்கி, பின்பு உன் வீட்டை கட்டு. Verse 27. Prepare thy work without, and make it fit for thyself in the field, and afterwards build thine house. வசனம் 28. நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாய் சாட்சியாக ஏற்படாதே, உன் உதடுகளினால் வஞ்சகம் பேசாதே. Verse 28. Be not a witness against thy neighbor without cause, and deceive not with thy lips. வசனம் 29. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்குத்தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே.
Verse 29. Say not, I will do so to him as he hath done to me. I will render to the man according to his work. வசனம் 30. சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சத் தோட்டத்தையும் கடந்து போனேன். Verse 30. I went by the field of the slothful, and by the vineyard of the man void of understanding. வசனம் 31. இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாயிருந்தது, நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதின் கசுவர் இடிந்து கிடந்தது. Verse 31. And, lo, it was all grown over with thorns, and nettles had covered the face thereof, and the stone wall thereof was broken down. வசனம் 32. அதைக் கண்டு சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி புத்தியடைந்தேன். Verse 32. Then I saw, and considered it well. I looked upon it, and received instruction. வசனம் 33. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? Verse 33. Yet a little sleep, a little slumber, a little folding of the hands to sleep. வசனம் 34. உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலும் வரும். Verse 34. So shall thy poverty come, as one that travelleth, and thy want is an armed man. பைபிள் சவாலின் 215வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று உண்மையான ஞானமும் நேர்மையும் ஆண்டவருக்கு பயந்து வாழ்வதும் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கைக்கும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் வாழ்விற்கும் வழிநடத்துகின்றன என்பதை அறிந்தோம். தேவனுடைய வார்த்தை ஞானமான முடிவுகளை எடுக்கவும், நீதியின் வழியில் நடக்கவும், வாழ்க்கையின் எல்லா காலங்களிலும் உண்மையுடன் நிலைத்திருக்கவும் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. இந்த பயணத்தில் தினமும் தொடர்ந்து இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று நாம் வாசித்த சத்தியங்கள் நமது இதயங்களில் நிலைத்து, நமது வார்த்தைகளிலும் செயல்களிலும் அன்றாட வாழ்க்கையிலும் வெளிப்படட்டும். தேவனுடைய வார்த்தையில் மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் தொடர்ந்து ஒன்றாக வளர்வோம். நாளை 216வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 215 of our Bible challenge is now complete. Today we were reminded that true wisdom, integrity, and reverence for the Lord lead to a life that honors Him and blesses others. God's word equips us to make wise decisions, walk in righteousness, and remain faithful in every season of life. Thank you for faithfully continuing this journey each day. May the truths we have read today remain in our hearts and be reflected in our words, actions, and daily lives. Let us continue growing together in God's word with joy and expectation. See you tomorrow for day 216. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.